வெறும் ஓட் சோரி 65 lakhs ஓட்டு அடிச்சிட்டாங்கன்னு எடுத்தடுப்புலேயே நீங்கள் கன்க்ளூட் பண்ணுறது வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துறது. 65 லட்சம் பேரை ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுத்தான்னு தெரிஞ்சு தானே நீங்கள் எலெக்ஷனுக்கு போனீங்க. நீங்கள் ஏன் எலெக்ஷனை பாய்காட் பண்ணிடக்கூடாது? நீ இவிஎம் டேம்பரிங்னா நீ ஏன் பாய்காட் பண்ணலன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா ஓட்டு போடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அந்த வாய்ப்பை மக்களுக்கு கொடுக்கணும். அதனால் இவிஎம் டேம்பரிங், இப்போ நீ இவிஎம் டேம்பரிங் சொன்னீங்கன்னா நீ ஏன் எலெக்ஷனை பாய்காட் பண்ண நான் கேட்க மாட்டேன். ஏன்னா இல்லாஜிக்கல் அந்த கொஸ்டின். தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் இவிஎம் டேம்பரிங் என்ன தெரியும். 65 லட்சம் பேரை ஓட்டர் லிஸ்ட்டில் எடுத்துட்டான்றது போலிங்க்கு முதல்லையே நமக்கு தெரியும். தென் யூ ஷுட் ஹவ் பாய்காட்டட் தி எலெக்ஷன்ஸ். அப்போ இந்த டிஃபென்ஸ் தான் இவங்க எடுப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. இது மக்கள் மத்தியில் எடுபடலை. இல்லை ஒரு தேர்தலை ஓட் சோரி தான் சீரியஸ். ஓட் சோரி உண்மைன்னா தட்ஸ் நம்பர் 1 இஷ்யூ. மறுபடியும் சொன்னால் வேறு எதுவும் கவலை கிடையாது. அது ஒன்றை மட்டும் தான் குறி வச்சு அடின்னு அடிக்கணும். பொலிட்டிக்கலி பாய்காட் பண்ணிடணும். என்டையர் அப்போசிஷன் ஒரு எலெக்ஷன் பாய்காட் பண்ணால் ஒன்று குடிமொழிகிடாது. அதோட ரெப்பர்கஷன்ஸ் நாடு பூரா இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் மே பி ஃபோர்ஸ் டு ரீதிங்க். நீங்கள் ஓட் சோரின்னு 6ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் பேசிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அதை பற்றி பேசாமல் ஏதோ வேறு எதையோ பற்றி பேசிக்கிட்டு காம்படிட்டிவ் ப்ராமிசஸை பண்ணிக்கிட்டு மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? இப்போ ஓட் சோரின்னா உன்னை எப்படி நம்புவோம்? ஸோ அப்போசிஷன் இஸ் இன் வெரி டயர் சிச்சுவேஷன். இது ரொம்ப மோசமான கண்டிஷனில் அப்போசிஷன் இருக்குது. இதுதான் ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்து. ஒரு நாட்டில் அல்லது மாநிலத்தில் ஒரு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. அதுவும் ரூலிங் பார்ட்டி அதாவது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிருகபலம் கொண்டதாக மாறிட்டு இருக்கு மோடி கவர்மெண்ட், விச் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் டெமோக்ரஸி. மறுபடியும் எதிர்கட்சி ஒற்றுமையை பற்றி இன்னும் சீரியஸாக திங்க் பண்ண வேண்டிய நேரம் தான் வந்திருக்குது.